இந்தியர்களுக்கு கடலை தொடுவது சுத்தமாக தடை செய்யப்பட்டது. 1930 இந்தியர்களுக்கு கடலை உப்பு தயாரிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் மட்டுமே முடியும். ஆனால் இந்திய மக்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினரிடம் பணம் கொடுத்து வாங்க வேண்டும். ஆனால் இந்த நிபந்தனை ஒரு மனுஷனுக்கு பிடிக்கவில்லை. அவர்தான் நம்ம காந்தி. காந்தி அவர்களுக்கு இந்த நிபந்தனை பிடிக்கவில்லை. அதனால் அவருடைய நடப்பயணத்தை ஆரம்பித்தார். அவர் வீட்டில் இருந்து 24 நாட்கள் 240 மைல்கள் கடந்து கடற்கரையை சென்றடைந்தார். அவர் கடலை சென்றடைந்ததும் கீழே குனிந்து உப்பு மண்ணை கையில் எடுத்து அவர் கையால் உப்பை சேகரித்தார். காந்தி அவர்கள் செய்த இந்த சிறிய வேலையின் காரணமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் இந்தியர்களுக்கும் இடையில் இருந்த நிபந்தனையை உடைக்கப்பட்டது. ஆனால் இலட்சக்கணக்கான இந்திய மக்களுக்கு அவர்களுடைய சொந்த உப்பை தயாரிப்பதற்காக தூண்டிவிட்டது. காந்தி அவர்களும் அவருடைய 60,000 இந்திய மக்களும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினால் பல வருஷங்களுக்கு கைது செய்யப்பட்ட